ஒரு ஒருங்கிணைப்பு குழு, அதுக்கான வரவேற்பு தான் அந்த விவாதத்திற்கான தலைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக வரவேற்றது குறித்து? அதாவது திரு கார்த்திகேயன் வணக்கம். வணக்கம். அதாவது என்ன காட்டுதுன்னா, பாஜக இல்லாமல் எந்த அரசும் நகர்வுகள் தமிழ்நாட்டில் கிடையாது என்பதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஆர் உதயகுமார் வரவேற்று சார், இன்னைக்கு ஒரு எங்களுடைய மூத்த தலைவர், இன்னைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவருடைய சர்வதேச அரசியலுக்காக தலைமை அவர் அனுப்பியிருக்குது சென்றிருக்கின்ற ஒரு தமிழன் ஒரு சர்வதேச அரசியல் படிக்கிறப்போ ஒரு தமிழனாக நம்ம பாராட்டோடு பெருமைப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு இன்டீரியமாக ஒரு சால சிறந்த சித்தாந்த ரீதியாக தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த எங்களுடைய மூத்த தலைவர் ஹெச்ராஜா அவருடைய தலைமையில இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு பாத்தீங்கன்னா எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள் நாங்க போட்டிருக்கோம். இது எங்களுடைய இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், இந்த 3 மாதத்துல எங்களுடைய இலக்கு என்ன, மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துவது. அதை நோக்கி நாங்க அதை பயணிக்கிறோம். அதுக்கான இன்னைக்கு தலைவர் நியமிச்சு ஒருங்கிணைப்பாளர் போட்டு கமிட்டி போட்டிருக்கோம். எனக்கு முன்னாடி எனக்கு அருமை அண்ணன் எடப்பாடி சாதாரணமா எடுத்துக்க முடியுதாத திரு அண்ணாமலை செய்தியாளர்கள்ட்ட சொல்லும்போது, நான் வீடியோ கான்ஃபரன்சிங்ல நான் அரசியல் நடத்த முடியும், கட்சி செயல்பாடுகளை கண்காணிச்சுக்க முடியும், அறிக்கைகள்லாம் கூட விட முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் இருக்கிற போதே இந்த குழு வந்ததுன்னா கூட சரி, அவருடைய சம்மதத்தின் அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் ஊருக்கு போன பிறகு இந்த குழு வருது. ரெண்டாவது, திரு ஹெச்ராஜாவோட ட்வீட்டில் அவர் சொல்கிறாரு, தமிழகத்தில் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் பாஜகவை வெற்றி என்ற இலக்கை 2026 அடைய வைப்போம், தேசமும் நமதே, 2026 தமிழகமும் நமதே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு 2026க்கான இலக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அவருக்கு ஒரு இலக்கு ஒன்று தேசிய தலைமை கொடுத்திருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா 3 மாதம் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய அவகாசங்கிற போது அதை எப்படி சாதாரண ஒரு நிர்வாக குழுவாக அதை கன்சிடர் பண்ண முடியுமா? இல்லைங்க, நாங்க என்ன சொல்றோம், 3 மாதங்கள் போட்டாலும் சரிங்க, அது நிர்வாக குழு தான். இன்னைக்கு இந்த 3 மாத காலம் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டு கொண்டுட்டு போகணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு அரசு கட்சி முக்கியம் தானுங்க, அதை நோக்கி போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 26 3 மாசத்துக்குள்ள வரப்போறது இல்லையா? ஒவ்வொரு பாஜக தொண்டனுடைய நிலைப்பாடு அதுதான். 2026 பாஜக தலைமையில இங்க ஆட்சி அமைக்க வேண்டும் போது ஒரு பாஜக தொண்டனுடைய நிலைப்பாடு அதுதான் எங்க தலைவர் மரியாதை ஹெச்ராஜா அவர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு சாரி கேக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒருங்கிணைப்புகளுக்கும் அண்ணாமலைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு இதை எதிர்கட்சிகள் குறிப்பாக சில ஏடிஎம் போன்ற கட்சிகள் முயற்சிக்கின்றன. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் சார், தேசிய தலைமை ஒப்புதலோட இங்க திரு அண்ணாமலை அவர்கள் நீ பாருங்க, அண்ணாமலை ஒத்திசோட தான் சார் இது நடந்திருக்குது. இதை திரு ஹெச்ராஜா அவர்களே ஒரு பதில போட்டிருக்காரு இல்லையா? யாராருக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காங்களே, மூத்த தலைவர் ஹெச்ராஜா கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜகவை அண்ணாமலை தானே சொல்றாரு ஒருங்கிணைப்பு குழு வேண்டாம், செயல் தலைவர் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், வீடியோ கான்பரன்சிங்ல இருந்து நான் அரசியல் செய்ய முடியும், அறிக்கைகள் கொடுக்க முடியும், 3 மாதம் தானே நான் போறேன்னு சொன்னவர் அவர் தானே. இல்ல இப்பயும் வீடியோ கான்பரன்ஸ் புதன்கிழமை பேசுறாரு சார், யாரும் இல்ல நீங்க மறுக்க முடியாது. நீங்க அவர் தொடர்ந்து இப்ப அவர் இருக்காரு. இப்ப ஒருங்கிணைப்பு குழு வேண்டாம் யாரிடம் சொன்னார், அவர் யாரிடம் சொன்னாரு சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்க அதுக்கு ஏற்கனவே நாங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது சார். அந்த அடிப்படையில் சொல்ற புதன்கிழமை இப்பயும் கூட தலைவர் அது மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் ஆன பிறகு வர போறாரு, வீடியோ கான்பரன்ஸ் பேச போறாரு. நீங்க அதான் சொல்றேன் சார், தமிழக பாஜக பொறுத்தவரை சார் இன்னைக்கு பாஜகவை அண்ணாமலை ஆன்டி ஏடிஎம்கே மைண்ட் செட்டப்ல இருக்கிறாரு, ஆன்டி இபிஎஸ் மைண்ட் செட்டப்ல இருக்காரு, அதான் முக்கியம். திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறாரு, இபிஎஸ் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, கொலை வழக்குல தொடர்பு இருக்குங்கிறாரு, அப்புறம் தவழ்ந்து போய் பதவி வாங்கினாருன்றாரு, ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டு போறாரு ஊருக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்பாக. 2வது தடவை செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் பேசின இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமானது, கட்சி வளர வேண்டும்னா தனித்து தான் போட்டியிடணும், அரசியலில் மக்களின் பார்வை மாறிடுச்சு, 40% வாக்காளர்கள் 39 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க, இந்தியா மாறிடுச்சு, அதிமுகவில் 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க இளைஞர்கள் ஆகிவிடுவார்களான்னு 2வது தடவையும் அதிமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இபிஎஸ் மீதான விமர்சனம் தொடரும்ன்றாரு. ஆனா திரு பிரியன் சொல்றாரு, ப்ரோ ஏடிஎம்கே மனப்பான்மை இருக்கிறவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறாங்க, அதனால இந்த இடைப்பட்ட 3 மாதத்திற்குள்ளாக பாஜக அதிமுக இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். அதனாலதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்ட விதம் குறித்த சந்தேகம் வருது. கார்த்திகேயன் நிறைய கேள்விகள் அடிக்கிறீங்க, நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் இடைவெளிக்காம பதில் சொல்லப்பட்டுவிடும். இதுக்கு இந்த குழு பிஜேபி வளர்ப்பதற்காக போட்ட குழு. எங்களை மற்றவர்கள் வளர்ப்பதற்கு நாங்க வரல, எங்க பாஜக வளர்க்கிறது நாங்க வந்திருக்கோம். பாஜக சித்தாந்தம் என்பது உண்மையாகவே
இன்னைக்கு நாங்க திமுக கடுமையா எதிர்த்து அரசு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த டயத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக ஆளுகின்ற ஒரு திராணியோட ஒரு முதுகெலும்புள்ள ஒரு கட்சியாக எங்களுடைய தலைவர் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறார். ஆனா மாறாக திமுக அதிமுக என்ன பண்ணுது, எங்க தலைவர் மேல பர்சனல் அட்டாக் வருது. அப்ப அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணுங்க. அப்ப வந்து எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏபி முனுசாமி பேசுறாரு, சி.வி. சண்முகம் பேசுறாரு, ஜெயக்குமார் பேசுறாரு. நாங்க ஒரு தேசிய கட்சியோட தலைவருங்க. இன்னைக்கு தேசிய தலைமை இந்த கட்சியை வந்து அதாவது ஒரு கட்சி தலைவர் அறிவிக்குதுன்னு சொன்னா தொண்டர்கள் மட்டும் செல்வாக்கு பெற்றவராக இருக்க முடியாதுங்க. மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் இன்னைக்கு தகுதியான தலைவர், இளம் தலைவரை கொடுத்திருக்காரு இன்னைக்கு. அதனால அவர் மூலமாக பாஜக எழுச்சி பெற்று இருக்குது. அது எங்களுக்கு பெற்றோர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் மீது பர்சனல் யார் தொடரா, அவர்கள் மீது தொடர்க்கிறப்ப எங்க இப்ப சொன்னாரு அண்ணாமலை வந்து பேசுறாங்க, சார் அச்சுராஜா பாஜக பத்தி நீங்க அச்சுராஜா விமர்சனம் பண்ணி பாருங்க, கடுமையான பதில் கொடுப்பார். அதனால நாங்க ஒவ்வொரு பாஜக தொண்டனும் நிர்வாகம் சரி பாஜகவை விமர்சனம் செய்தால் கடுமையான பதிலடி கொடுப்போம். நீங்க பர்சனலா அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்களும் உள்ளதான் போவோம். நீங்க மாண்பை கடைபிடிச்சீங்கன்னா நாகரிகத்தை கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா நாங்க நாகரிகத்தை கடைபிடிப்பது என்ன இருக்குது? அரசியல் களத்துல நாங்க வளர வேண்டும் நினைக்கிறோம் சார். நீ உங்க கொள்கையை சொல்லுங்க, சித்தாந்தம் சொல்லுங்க, உங்களுடைய நிர்வாகத்தை வச்சு மக்கள்கிட்ட முன்வைங்க. நாங்க யாரையும் இதெல்லாம் பண்ணல சார். இன்றைக்கு ஆளுநர் அரசாங்கம் அதிமுகவை நோக்கி பாஜகவை நகர்த்துவதற்கான வேலையை ஒருங்கிணைப்பு குழு செய்யும் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்படி நடக்குமா நடக்காதா? பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி 2020 ஆட்சி அமைக்கணும். அந்த நோக்கிதான் எங்களுடைய தலைவரோ எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவோ எங்களுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ அதை நோக்கிதான் நீ பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதானே அந்த தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க ஆட்சி அமைக்க வேண்டும் 2020. அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு அதிமுக சம்மதிச்சா அந்த கூட்டணிக்குள்ள வந்து இணைஞ்சுக்கலாம், இல்லைன்னா இல்ல. ஓகே, பேசுவோம்.